வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரபல நிதி நிறுவனத்தில் இடம்பெற்ற பாரிய தங்க கொள்ளை தொடர்பில் 2 கைது. தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்திச் சென்ற முதியவர் நடுக்கடலில் உயிரிழப்பு. யாழ் போதனா வைத்தியசாலையின் அசமந்த போக்கு தொடர்பில் மீண்டும் குற்றச்சாட்டு. வவுனியா வைத்தியசாலையில் தவறி வீழ்ந்து கர்ப்பிணி பெண்ணும் வயிற்றிலிருந்த குழந்தையும் உயிரிழப்பு. கலவானை தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை உடைத்து பெருந்தொகை தங்க நகைகளை திருடிச் சென்ற சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் விற்பனை நிலையத்தில் விற்பனை அதிகாரி ஒருவரும் தங்க பொருட்களுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கலவான பிரதேசத்தில் வசிக்கும் 26 மற்றும் 33 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 கோடி ரூபாய்க்கு மேலான பெறுமதியுடைய கழுத்தணிகள், மோதிரங்கள், வளையல்கள், காதணிகள், பெண்டன்கள் உள்ளிட்ட 3 கிலோ 770 கிராம் தங்க பொருட்கள், சிசிடிவி அமைப்பின் ரெக்கார்டர் ஆகியவை திருடிச் செல்லப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் பதில் முகாமியாளர் களவானை போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்கிற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. காரைநகர் கருங்காலி பிரதேசத்தில் வசித்து வந்த சின்னையா என்ற 71 வயதுடைய நபரின் சடலமே இவ்வாறு மீண்டும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனிடையே யாழ் போதனா வைத்தியசாலையில் தினமும் பல முறைகேடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை நிர்வாகம் சரியான முறையில் செயற்படுவதில்லை என உயிரிழந்தவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறித்த நபர் கடந்த 26ஆம் தேதி சங்கானை பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானார். இந்நிலையில் சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட குறித்த நபர் அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வந்த அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை அடுத்து வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எனினும் விபத்தில் ஏற்பட்ட மரணம் என்ற காரணத்தினால் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மானிப்பாய் போலீசார் வைத்தியசாலைக்கு சென்றபோது அங்கு சடலம் இருக்கவில்லை. இந்நிலையில் மீண்டும் சடலத்தை வைத்தியசாலைக்கு எடுத்து வந்து உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வைத்தியசாலை தரப்பினரின் அசம்பந்தமான இச்சம்பவத்தினால் இறுதிச் சடங்குகளின் போது தடை ஏற்பட்டதுடன் தமக்கு வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட்டதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலையில் தினமும் இவ்வாறு பல முறைகேடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் வைத்தியசாலை நிர்வாகம் தூக்கத்தில் இருக்கின்றதா எனவும் சமூக வலைத்தளவாசிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வவுனியாவில் கர்ப்பிணி பெண் ஒருவர் தவறி வீழ்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மகப்பேற்றிற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் நேற்று குளியலறையில் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். இதன்போது வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். குளியலறையில் இருந்து மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான முயற்சியை வைத்தியர்கள் மேற்கொண்ட போதிலும் வயிற்றில் இருந்த சிசுவும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கையை ராவணன் என்ற மன்னன் ஆண்டான் என்பதற்கான சான்றுகள் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. நாட்டில் இராவணனை சார்ந்து நிற்கும் பெயர்கள், முக்கிய சின்னங்கள் என பல விடயங்கள் இன்னமும் கையாளப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்நிலையில் எல்லே எனும் பிரதேசத்தில் ராவணன் மன்னன் இருந்ததாக நம்பப்படும் குகையும் அதனுள்ளே அமைந்துள்ள நிலநீர் தடாகமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுண்டுக்குழியில் உள்ள பெண்கள் பாடசாலையில் கல்வி பயில்வதாக கூறும் 2 இளம் பெண்களின் செயற்பாட்டால் சிறிய பேருந்து நடத்துனர் ஒருவர் கத்திக்குத்திற்கு இலக்காகியுள்ளார். குறித்த 2 யுவதிகளும் நகர பகுதியில் நின்ற பலாலி வீதியினால் வயம்லான் வரை செல்லும் சிறிய பேருந்து ஒன்றில் ஏறி பயணித்துள்ளனர். இதன்போது குறித்த யுவதிகள் பல இடங்களில் இறங்கி ஏறியதாகவும் இதனால் நடத்துனருக்கும் யுவதிக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிறிய பேருந்து நடத்துனர் யுவதிகளை தரக்குறைவாக பேசிய நிலையில் இவ்விடயம் தொடர்பில் தமது சகோதரருக்கு தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து ஆத்திரமடைந்த யுவதிகளின் சகோதரர் பேருந்து நடத்துனர் மீது கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் குறித்த 2 மாணவிகளும் பாடசாலை சீருடையில் இருக்கவில்லை என பேருந்தில் பயணம் செய்தவர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ் பாடசாலை மாணவிகளுடன் முறையற்ற வகையில் நடந்து கொண்ட தனியார் பேருந்து நடத்துனர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடந்த விவகாரத்தை
விவகாரத்தில் யாழ் பேருந்து சங்கத்தின் மிரட்டலுக்கு அஞ்சி கோப்பாய் போலீசார் செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதேவேளை போலீசாரால் கைது செய்யப்பட்ட 19 வயதான மாணவி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விடுமுறை வாரத்தில் மாத்திரம் விசேட வைத்தியர்கள் 7 பேர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சின் உள்ளக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரத்தினுள் ஹம்பாந்தோட்டை, பிபில, மெதிரிகிரிய மற்றும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலைகளின் விசேட மயக்க மருந்து நிபுணர்கள், நுவரெலியா மற்றும் மகியங்கனை வைத்தியசாலைகளின் மகப்பேறியல் விசேட வைத்தியர்கள் மற்றும் மொனராகிலை வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் உடல் நோய்கள் விசேட வைத்தியர் உள்ளிட்ட 7 பேர் இவ்வாறு நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதன்படி தற்போது 350க்கும் அதிகளவிலான விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட வைத்தியர்கள் நாட்டை விட்டு செல்வதனால் வைத்தியசாலைகளில் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை நடாத்துவதில் பாரிய சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் சத்திர சிகிச்சைகளை கால வரையறையின்றி ஒத்திவைக்க வேண்டியுள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வெளிநாடுகளுக்கு செல்லும் வைத்தியர்களுடன் மேற்கொள்ளப்படும் பத்திர ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அவர்களிடமிருந்து அறவிடப்பட வேண்டிய அபராத தொகையை ஒழுங்கான முறையில் சுகாதார அமைச்சு பெற்றுக்கொள்ள தவறுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. விசேட வைத்தியர்கள் இவ்வாறு தப்பிச் செல்லும் நிலையில் அவர்களுக்கான விசேட பயிற்சியை வழங்க செலவிடப்பட்ட பொதுமக்களின் பணத்தை செலுத்திவிட்டு செல்வார்களேயானால் மற்றொரு அதிகாரியை அப்பணத்தின் மூலம் பயிற்றுவிக்க முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பணத்தை செலுத்தாது எவரும் அறியாத வகையில் திருட்டுத்தனமாக நாட்டை விட்டு தப்பிச் செல்வது பொதுமக்களின் பணத்தை தவறான முறையில் பயன்படுத்துகின்றமையே எனவும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்று பௌர்ணமி வழிபாடுகள் குறித்த விகாரையில் இடம்பெறவுள்ள நிலையில் நேற்று முதல் இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். இதன்படி இன்று பௌர்ணமி தினத்தில் விகாரையில் வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதனால் இப்போராட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் இன்று பிற்பகல் வேளை நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ், பொதுமக்கள் மற்றும் கட்சியின் ஆதரவாளர்கள் என இதன்போது பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்திற்கான திகதிகளை ஜேவிபி என்ற அரசியல் கூட்டணியான தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துப பண்டாரவிற்கு தேசிய மக்கள் சக்தி கடிதம் ஒன்றை நேற்று அனுப்பி வைத்துள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 7, 9, 13, 14ஆம் திகதிகளில் விவாதத்தை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சரியான திகதியொன்று நிர்ணயிக்கப்பட்டதன் பின்னரே விவாதத்திற்கான இடம், நேரம் மற்றும் விவாதம் ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி போன்ற தீர்மானங்களை மேற்கொள்ள முடியும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி உடன்படாத பட்சத்தில் அது தொடர்பில் அறிவிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விவாதத்திற்கான திகதி நிர்ணயிக்கப்படாமையின் காரணமாக மக்கள் மத்தியில் தவறான கருத்துக்கள் பரப்புவதற்கான வாய்ப்பு காணப்படுவதாகவும் தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை அனுரகுமார திசாநாயக்கவுடனான பகிரங்க விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்தது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார மற்றும் ஹர்ஷடி சில்வா ஆகியோர் சுனில் ஹந்துன்னெத்தி விடுத்த பகிரங்க விவாதத்தை ஏற்றுக்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயாராக உள்ளதாக அறிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் எந்தவொரு பகிரங்க விவாதத்திற்கும் தயார் என பொது வெளியில் அறிவித்துள்ளார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் இந்த திகதி தொடர்பான அறிவிப்பு தற்போது சூடு பிடித்துள்ளது. உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை நாளை 24ஆம் தேதி கூட்டாக திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். ஈரானின் நிதியுதவியின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் ஊடாக இலங்கையின் தேசிய மின்கட்டமைப்பில் 120 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள சுமார் 25,000 ஏக்கர் நெற்பயிற்சிகை நிலப்பரப்பிற்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானிய ஜனாதிபதி தற்போது 3 நாள் பயணமாக அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளார். இவ்வாண்டு தொடக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட விரிசலை சீர் செய்வதற்காக இரு நாடுகளும் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாக இப்பயணம் அமைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு ரைசி இலங்கைக்கு வருகை தருவார் என இலங்கை வெளிவிவகார அமைச்சு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது.
அறிவித்துள்ளது. $529 மில்லியன் மதிப்பில் ஈரானிய நிபுணர்களால் வடிவமைக்கப்பட்ட மற்றும் உருவாக்கப்பட்ட இத்திட்டம் 2015ஆம் ஆண்டில் முடிக்க உத்தேசிக்கப்பட்டிருந்தது. எனினும் ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மற்றும் பல சிக்கல்கள் காரணமாக பல முறை இடைநிறுத்தப்பட்டு தற்போது இத்திட்டம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இப்பயணம் அமைந்துள்ளமையினால் அமெரிக்கா ஏற்கனவே ரைசியின் பயணம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்திடம் கவலையை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் ராஜதந்திர ரீதியான அழுத்தங்களையும் கொடுத்திருந்தது. எனினும் இந்த எதிர்ப்புகளை மீறி ஈரான் ஜனாதிபதியின் பயணத்திற்கு இலங்கை அரசாங்கம் ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. ஈரான் ஜனாதிபதியின் இந்த பயணத்தின் பின்னர் இலங்கை கடுமையான ராஜதந்திர நெருக்கடிகளை சந்திக்கும் நிலை உருவாகலாம் எனவும் அரசியல் ஆய்வாளர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவரை அவரது கணவர் கொடூரமாக அடித்து கொலை செய்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் அருகே உள்ள புல்லேநங்கல் கிராமத்தைச் சேர்ந்த சுக்தேவ் என்பவர் 23 வயதான பிங்கி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் பிங்கி 6 மாத கர்ப்பமாக இருந்தபோது அவரது வயிற்றில் இரட்டை குழந்தைகள் இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் குறித்த தம்பதியினர் இருவருக்கும் அவ்வப்போது தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரமடைந்த சுக்தேவ் கர்ப்பிணி பெண்ணை கட்டிலோடு சேர்த்து கட்டி வைத்துவிட்டு தீ வைத்துள்ளார். இதன்போது கர்ப்பிணி பெண்ணான பிங்கி உடல் கருகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான சுக்தேவ் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்ற நிலையில் போலீசார் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் கணவனான சுக்தேவ் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்திச் சென்று கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட நெஞ்சுவலி காரணமாக வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 76 வயதுடைய கோபால் ராவ் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பெங்களூர் மாநிலத்தைச் சேர்ந்த 31 பேர் கொண்ட குழு நேற்று ராமேஸ்வரம் சங்குமால் கடற்கரையில் இருந்து தலைமன்னாருக்கு படகு மூலம் சென்று அதிகாலை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்திச் சென்றனர். இதன்போது தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்திச் சென்று கொண்டிருந்த குறித்த வயோதிபர் நீந்த ஆரம்பித்த 3 மணி நேரத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்டார். தொடர்ந்தும் படகில் ஏறிய போது அவர் திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு படகிலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயோதிபரின் சடலம் தனுஷ்கோடி துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.